இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு சில மசோதாக்களை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மசோதாக்கள்ல முக்கியமான மசோதாவா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, பிரதமர் உட்பட மாநிலங்களுடைய முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் ஜெயில்ல 30 நாட்களுக்கு மேல இருக்காங்கன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஒருத்தவங்க ஒரு கேஸ்க்காக ஜெயில்ல வைக்கப்படுறாங்க அப்படின்னா அது 31வது நாளுக்கு போயிட்டாலே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். அதுவும் முதலமைச்சரா இருக்கிற பட்சத்துல அவருடைய பதவியை பறிக்கிறதுக்கான உரிமை ஆளுநருக்கே இருக்கு அப்படிங்கிற மசோதாவை தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பலரும் வரவேற்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாலுமே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்கள கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி நீங்க இப்படி ஒரு மசோதாவை போடலாம்? ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா உடனே பதவியை பறிக்கணும்னா முதலமைச்சரோட பதவியை பறிக்கிற உரிமையில உங்களுக்கு யாரு கொடுத்தான்னு சொல்லி பக்கம் பக்கமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கறது மட்டும் இல்ல, அந்த மசோதா பேப்பர்களை கிழிச்சு அமித்ஷா முன்னாடியே தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க. இப்போ இந்த மசோதாவினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்ன? கிரிமினல்ஸ் யாருமே பதவியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த ஒரு மசோதாக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னா அப்போ நீங்கெல்லாம் யாரு? நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் மொக்க வாங்குறதுல பேர் போனவங்கன்னு தெரியுமே. இந்த மசோதாவை கொண்டு வந்ததுமே காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினரான KC வேணுகோபால் அப்படிங்கிறவரு நம்மளுடைய அமித்ஷா அவரை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நீங்களும் தான் குஜராத்ல அமைச்சரா இருந்தபோது உங்க மேலேயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. ஒருவேளை இந்த மசோதாவை அப்ப கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க கூட தான் அமைச்சரா இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி புத்திசாலித்தனமா பேசி பாத்தீங்களா நான் உங்களை எப்படி கார்னர் பண்ண பாத்தீங்களான்னு அவங்களுக்குள்ளே பயங்கரமா சந்தோஷமால இருந்தாங்க. ஆனா இதுக்கு அமித்ஷா அவர்கள் கொடுத்த ரிப்ளை தான் இருக்கிறதுலே மாசா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என் மேல ஃபேக் அலிகேஷன்ஸ் வச்சது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு மறுபடியும் தான் நான் பதவி பிரமாணமே பண்ணிக்கிட்டேனே தவிர நான் ஒன்னும் மத்தவங்க மாதிரி ஜெயில இருந்துகிட்டே அமைச்சர் பதவியில எல்லாம் இருக்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையே தான் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுமே பேசியிருக்காரு.